ஹை ஃப்ரெண்ட்ஸ், என்னடா பரபரப்பாக வேலை நடந்துட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நாளைக்கு நவராத்திரி ஆரம்பிக்குது. ஆனால் நாங்கள் இன்றைக்கி தான் டெக்கரேஷன் ஒர்க்கவே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நேற்று நைட்டே வந்துட்டு கொலுப்படியில் ரெடி பண்ணி வச்சாச்சு. என்னென்ன திங்ஸ் தேவையோ டெக்கரேஷனுக்கு அதை மட்டும் ஸ்டெப்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டா டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். காலையிலே வெள்ளன டெய்லர்கிட்ட போய் நேற்று தப்பாக தைச்சி கொடுத்ததை இன்றைக்கி கரெக்டாக தைச்சி வாங்கிட்டு வந்துட்டேன் கையோட. லாஸ்ட் இயர் வந்து எல்லோ அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த வருஷம் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீடில் தேடிட்டு இருக்கப்போ எங்கள் அம்மாவோட எங்கேஜ்மெண்ட் பிக்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன வயசு ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்து எடுத்தேன். இந்த குட்டியாக தாவணி போட்டிருக்க பொண்ணு தான் எங்கள் அம்மா, க்யூட்டாக இருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் சாமியை அலங்காரம் பண்ணுறதுக்கும் ஆள் வந்துட்டாங்க. இவங்க வந்துட்டு எங்கள் ஊரில் கௌமாரியம்மன் கோயிலில் உற்சவரை அலங்கரிக்கிறவங்க தான். ரொம்ப சூப்பராகவே இந்த வருஷமும் எங்கள் வீட்டில் அம்மா வந்துட்டு அலங்கரித்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கலசமும் அவங்க தான் வந்துட்டு ரெடி பண்ணாங்க. கலசத்துக்கு துணி எடுத்துகிட்டு வர சொன்னேனே நாங்கள் இந்த குட்டி மினி ஸ்கர்ட்டை கொடுத்தேன்னா ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கலசத்துக்கு காயின் போடுறதெல்லாம் வந்துட்டு இந்த வருஷம் லிட்டு மட்டும்தான் போட்டான். ஏன்னா நிமா வந்துட்டு தூங்கிட்டான். அதனால் கலசத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அம்மாவையும் அழகாக ரெடி பண்ணிவிட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு அவங்க வந்துட்டு கிளம்பிட்டாங்க. நானும் ஓரளவுக்கு டெக்கரேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அப்பா வந்து பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் கொலுப்படியெல்லாம் கரெக்டான இடத்துல நகர்த்தி வச்சுட்டு சரி சாப்பிட்டுட்டு வந்து வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட போயாச்சு. அதுக்கப்புறம் கொலு பொம்மை அடுக்கிறது, அதுக்கப்புறம் துர்காம்மா, லக்ஷ்மி, சரஸ்வதி அம்மாலாம் அலங்காரம் பண்ணுற வீடியோலாம் வந்துட்டு அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.